கரெக்ட்டா சொல்றான். கரெக்ட்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கு அப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. On a watch when he catch me, no boss. சண்டை கண்ட போட்றாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்க நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அத பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes Paul, நம்ம 10 வெல்ல தரது இவன் 3 வெல்ல தரான் பால். உட்டா உலக மியூசிஷியன் கண்ணையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நானா சீனோ சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவேன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. Hey Paul, அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவங்க கிட்ட இத ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூன்லயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கலை நம்மளுக்கு பொருந்துருச்சு பால். ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? ஐயோ, குழப்பாத சீனு. யாரு? நானும் குழப்ப. எவ்வளவு சொல்லியாவா? சூசைட்? மொத்தத்தில் டெட் அண்ட் பரிட். வெரி குட். நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அட பாவி, ஏன் உயிரோட இருக்கிற என் பொண்ணை தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றேடா? நீங்க தானே சொன்னீங்க. அங்க பாருடா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாருடா. எது இதுவா? இதான் நல்லதா வருது. இதுக்கு என்ன? இங்க பாரு. எதை பாக்குறது? அவ கைய. இதுக்கு பேரு கையா? மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை. உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. ஓ சென்டிமெண்ட். நீங்கெல்லாம் இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க. அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க. அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டம். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து ஐயோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடு குடு குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோன்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு. அதுல யாராவது கட்டிக்கா? போத நிறுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ். என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் கவர்னரா? அப்பா, ஏன் முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எக்கடோ கேட்டு தொலைங்க. ஆள விடுங்க. போயா தவுல. இது பாரு சீனு, நீ எப்போ என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் ஆசைப்படுறது இவர் தானே. கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன். அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில இல்ல, மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ்வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா மறந்துட்டேன். இங்க வாங்க. கைய காட்டுப்பா. தோ பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான்.
ஓ, அவன் வந்த உடனே ம், யார் பேரை பச்சை குத்தி இருக்கான்னு கேளு. ம். அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான். ஆனா வேற யார் பேர் நான் குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. வர்றோம் வர்றோம் வர்றோம். கேளு கேளு கேளு. குத்திக்கிட்டியா? என்ன? கையில பச்சை குத்திக்கிட்டியா? சே, சே. யார் பேரை பச்சை குத்தி இருக்க? அதே நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆஹா, அப்படின்னா காட்டு. முடியாது. ஆ, பார்க்காம விட்டுருவேனா? தாதா தோர்த்து குடி. காட்ட முடியாது. ஏ, நான் பார்க்காம வேண்டாம், விட்டுருவேன். முடியாது. சீனு, இல்ல சீனு, இல்ல சீனு. காட்ட மாட்டேன். ஓடாத No. சீனு, ஓடாத. Please. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உன் பேரை தான் பச்சை குத்தி இருக்கான். விட்டுரு. விட்டுரு, விட்டுரு. சொல்றேன். ஏய், ஓ, உன்னை சீனு, இருக்கா? விட்டுறாத. வேண்டாம். நான் அவர் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். ஆனா அவர் எனக்கு தெரியாம என் பேரை அவர் கையில பச்சை குத்திக்கிட்டு காட்ட மாட்டேங்கிறார். அதெல்லாம் முடியாது, காட்ட முடியாது. சீனு, அவன் பேரை உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? என்ன, இல்லம்மா, இல்லம்மா. இல்லம்மா, ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கிட்டேன். அதான் அது யாருக்கும் காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேமா. நீ சும்மா இருக்க. ஐயோ, சினு 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 என்ன கையில என்ன? இல்ல, அது வந்து வேற. கோகிலா, நீ வேற. சும்மா இரு. நீ நோ, யாரும் என்ன கேட்காதீங்க. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். வேண்டாம். ஓடு ஓடு, உன் கையில இருக்கிற பேரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னங்க, நம்ம இவங்க 2 பேரையும் கல்யாண பத்திரிக்கையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேரை அவ கையிலயும் அவன் பேரை இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட கல்யாணம். இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க, என் கனவெல்லாம் நினைவாயிடும். என்னமோ தெரியல மாதவி, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அதான் இப்பெல்லாம் இது இல்லாம உங்களால இருக்க முடியலல்ல? வர வர நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கூட முடிவு பண்ணிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன் ராமாயணத்தை. வா இப்படியே உட்கார் உட்கார். இத கொஞ்சமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் உனக்கு யார் சொன்னது? இது குடிச்சு பழகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க மது குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான்னு. சங்கீதமே ஒரு போதை தான், அதுல மயங்கினவன் நிச்சயம் அதுல முழுக மாட்டான். குடிக்கணும்னு ஆரம்பிச்ச பிறகு அதிகமா குடிக்காம உங்களால இருக்க முடியுமா? இதோ பார் மாதவி, நாளைக்கு நடக்க போற கச்சேரி மிகப்பெரிய கச்சேரி. பம்பாயில இருந்து ஒரு பெரிய கேசட் கம்பெனிக்காரன் இதை ஸ்பான்சர் பண்ணிருக்கான். கச்சேரி முடிஞ்ச உடனே பாரு, ஓம் புருஷன் எங்கேயோ போக போறான். அந்த மாதிரி ஒரு கச்சேரி நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க இதை குடிக்கணும்? நான் என்ன மறக்கிற அளவுக்கா குடிக்கிறேன்? 2 பெக்கு. இத சாப்பிட்டுட்டு ராத்திரில படுத்தன்னா காலையில சரீரமும் சாரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்ரீ மகா கணபதி கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேசவன் ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ, வண்டியில யாரு உட்கார்ந்திருக்கான்னு பாருங்க. ஹாய் பெரிய மாமா. ஏய், நீ ஏன் வண்டியில உட்கார்ந்திருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான். அந்தாளா? போயிட்டு வரேன் தாத்தா. இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போ. இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி பழனி இப்படி கோயிலுக்கெல்லாம் கூட்டு போ, கச்சேரிக்கெல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்க பாபா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. அவன் தான் யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத. கையால தானே சத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டு உதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க, உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் வாமா. ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. தள்ளுங்க. ஏய், காலு. அம்மா நீ எங்க வர? நானும் பெரியமாமா கூட கச்சேரிக்கு வரேன். போச்சுடா. இது வரைக்கும் அண்ணன் கச்சேரிக்கு கழுத வந்ததில்ல. ம், இதுதான் முதல் தடவை. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா.
அமைதி அமைதி அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. என்னாச்சு என்னாச்சு? ஏன் உங்க குரல் இப்படி தடுமாற்றம்? அது ஒண்ணு இல்ல, 2 நாளா ஜலதோஷம். ஜலதோஷம் இல்லையா, உன்னை பிடிச்சிருக்கிற தோஷம். ஆடிட்டோரியத்துக்குள்ள வந்து என்கிட்ட பேசும்போதே உங்ககிட்ட அந்த மதுவாடை அடிச்சுது.